அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பாலிட்டி பார்க்க போறோம். பாலிட்டில இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தமிழ்ல அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை உரிமைகள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சின்னதா ஒரு ரீகால் பண்ணிப்போம். இப்ப நாம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்த பத்தி தான் ரெகுலரா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது கன்டினியூஸா அந்த புத்தகத்த பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் அந்த புத்தகத்த பத்தி தான் படிச்சோம். செகண்ட் கிளாஸ்லயும் அந்த புத்தகத்தை பற்றி தான் படித்தோம். தேர்ட் கிளாஸ்லேயும் அந்த புத்தகத்தை பற்றி தான் படித்தோம். இன்றைக்கும் அந்த புத்தகத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? அந்த புத்தகம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரிங்களா? ஸோ அதாவது ரிலீஸ் பண்ண மாதிரி அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். 1950 ஜனவரி 26 அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இப்போது 1950 அந்த புத்தகம் நடைமுறைக்கு வந்தப்ப, அதாவது அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணப்ப, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முகவுரை இருந்தது, 22 பகுதிகள் இருந்தது, 8 அட்டவணைகள் இருந்தது, 395 விதிகள் இருந்தது. ஸோ 1950 இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. முகவுரை ஒன்று தான் இருக்குது. ஆனால் பகுதிகள் பார்த்தீங்கன்னா 25 மாறி இருக்குது. அட்டவணைகள் 12 மாறி இருக்குது. விதிகள் 448 மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்தராக இதில் கூட ஏதாவது சேஞ்சஸ் வரலாம். ஃப்யூச்சரில் இதுவும் கூட சேஞ்ச் ஆகலாம். பட் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முகவுரை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். முகவுரைனா என்னதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம செகண்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ நாம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பகுதிகள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 25 பகுதிகள்னு இருக்கு இல்லையா, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த புத்தகத்தை எடுக்கணும். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகம். சரிங்களா? இப்போ இந்த புத்தகத்தில் சில தகவல்களை கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க கொடுத்துருக்கிற தகவலை பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாடமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த புத்தகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனெல்லாம் 12 பாடமாக பிரிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகத்திலையுமே உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டு தானே? இந்த மாதிரி பாடங்களாக பிரித்தோ இல்லை பகுதிகளாக பிரித்தோ உள்ளே எந்தெந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இப்போ இதே கான்செப்ட் தான் இந்த பகுதிகள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு அந்த புத்தகம் சொன்னோம் இல்லையா, அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 25 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. எப்படி இந்த புத்தகத்தை 12 பகுதிகளாக, அதாவது 12 பாடங்களாக பிரிச்சிருக்காங்களோ, அதே மாதிரியே இந்திய அரசியலமைப்புங்கிற அந்த புத்தகத்தை 25 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. இந்த அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் இருக்கும். அதாவது 3வது பகுதியை அதை கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொஸ்டினாக கேட்பாங்க. பகுதி 3. சரி, ஓகே. அடுத்து விதிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இதில் தான் எது எது எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் இருக்குது இல்லையா, அந்த தேர்தல் எப்படி நடக்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் ஒரு விதியில் சொல்லியிருப்பாங்க. இந்த 448 விதியில் ஒரு விதியில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஒவ்வொரு விதியில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த 448 விதிகள் இருக்கு இல்லையா, இதில் 12வது விதியிலிருந்து 35வது விதி வரைக்கும் இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிகள் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 12வது விதியிலிருந்து 35வது விதி வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்போ இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு விஷயத்த சொன்னோம். இந்திய அரசியலமைப்புங்கிற புத்தகம் முழுக்க முழுக்க சொந்தமாக எழுதப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகங்களை படித்து பார்த்து அதிலிருந்து நமக்கு செட் ஆகிற மாதிரியான விஷயங்களை எடுத்து தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா? சரி, ஓகே. இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்திய அரசியலமைப்பை எழுதினவங்க
இந்த அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை படிக்கும்போது 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு புத்தகத்தையும் படிப்பாங்க இல்லைங்களா? அப்படி படிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? அதாவது அமெரிக்க நாட்டு மக்களுக்குன்னு சில உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக சட்டப்பூர்வமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இதை படித்து பார்க்கும்போது நம்ம இந்திய அரசியலமைப்பை எழுதினவங்களுக்கும் என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி நம்ம சில உரிமைகளை சட்டப்பூர்வமாக அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்போது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படை உரிமைகள்ங்கிற கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதை வந்து கொஷினாக கேட்பாங்க. அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தாக்கம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக காப்பி அடிக்கலை. சரிங்களா? இந்த கான்செப்டை மட்டும்தான் அவங்ககிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடிப்படை உரிமைகள்ங்கிற இந்த கான்செப்டை மட்டும்தான் அவங்ககிட்டேருந்து எடுத்திருக்கோம். மற்றபடி நம்ம நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிருக்கோம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முழுக்க முழுக்க அமெரிக்கா கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே நம்ம காப்பி அடிக்கலை. அந்த என்ன சொல்கிறது, ஒரு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி இப்போ நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு புத்தகத்தில் பகுதி 3ல் வந்து இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விதி பார்த்தோன்னா 12 to 35 இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இப்போ முக்கியமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து அடிக்கடி கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 7 விஷயங்களை வந்து அடிப்படை உரிமைகளாக கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. ஏன்னா இந்த 7லேருந்து 1 தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 6 தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு அடிப்படை உரிமைகளாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த அடிப்படை உரிமைகள் சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் முக்கியமான தகவல்கள்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம கடைசியாக பார்த்துடணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இந்த சமத்துவ உரிமை பார்த்தீங்கன்னா விதி 14லிருந்து 18 வரைக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமைன்னு சொல்லி சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. சுதந்திர உரிமை. ஸோ இது வந்து விதி 19லிருந்து 22 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ அந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தீங்கன்னா விதி 23 to 24 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமை. சமய சுதந்திர உரிமை. ஸோ இது வந்து விதி 25லிருந்து 28 வரைக்கும். அதாவது இதை பற்றி 25வது விதியிலேருந்து 28வது விதி வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்பாடு மற்றும் கல்வி உரிமை. பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து விதி 29, 30. அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. இது வந்து விதி 31 கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இல்லைனா தீர்வு பெறும் உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 32வது விதியாக இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ 7 வருதா? இப்போ இதிலிருந்து தான் ஒன்று தூக்கியிருந்தாங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்துரிமை. ஸோ பிகினிங்கில் 7 இருந்தது. அதிலிருந்து இந்த சொத்துரிமைங்கிற இதை மட்டும் தூக்கிடுறாங்க. ஸோ இது ஏன் தூக்குனாங்கங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 உரிமைகள் தான் இருக்குது. சமத்துவ உரிமை, இங்கிலீஷில் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சமய சுதந்திர உரிமைனா
ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து பண்பாடு மற்றும் கல்வி உரிமைனா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைனா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் இப்போ நாம் படிக்க போகிறோம். ரைட்டுங்களா? இதில் ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த சமத்துவ உரிமைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் சமத்துவ உரிமைகள் பற்றி பார்க்கலாம். சமத்துவ உரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பு விதிகள் 14லேருந்து 18 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 உரிமைகள் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த விதி 14ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே புரியும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை, பணக்காரன், அப்புறம் சில பேர் சொல்கிற மாதிரி இந்த உயர் ஜாதியினர், கீழ் ஜாதியினர், அப்புறம் கருப்பாக இருக்கிறவன், வெள்ளையாக இருக்கிறவன், இந்த மாதிரி எந்த பாகுபாடுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதை முடிச்சுப்போம். இப்போ ஒரு கொலை குற்றம் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த கொலை குற்றத்துக்கு நார்மலாக வந்து 7 வருஷம் சிறை தண்டனைன்னு வச்சுக்கலாம். ஸோ அது கரெக்டு கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரிங்களா? யாராவது கொலை குற்றத்தில் ஈடுபட்டால் அவங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனைன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு பணக்காரன் கொலை பண்ணாலும் அவனுக்கும் 7 வருஷம் தான். ஒரு ஏழை கொலை பண்ணால் அவனுக்கும் 7 வருஷம் தான். ஒரு அரசியல்வாதி கொலை பண்ணால் அவனுக்கும் 7 வருஷம் தான். நார்மலாக ஒரு பொதுமக்கள் கொலை பண்ணால் அவங்களுக்கும் 7 வருஷம் தான். ஸோ அப்போ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான். ஒரு தப்புன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை கிடைக்கிற மாதிரி தான் சட்டம் வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த விதி 14ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து விதி 15ல் பார்த்தீங்கன்னா, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? யார் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு, அதாவது அரசாங்கம் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி, மதம், இனம், அப்புறம் பாலினம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக வச்சு அரசாங்கம் வந்து பாகுபாடோடு நடக்கக்கூடாது, அதாவது பாகுபாடு காட்டக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி 15. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா சில விதிவிலக்குகள் இருக்குது. சரிங்களா? விதிவிலக்குகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுந்த காரணங்கள் இருந்தால் அரசு வந்து பாகுபாடு காட்டலாம். சரிங்களா? இந்த அடிப்படையிலேயே அரசு வந்து பாகுபாடு காட்டலாம், ஆனால் தகுந்த காரணங்கள் இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிசர்வேஷனை சொல்லலாம். சரிங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்க நல்லா கவனிங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய விதி 15ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசாங்கம் வந்து மக்களை ஜாதி, மதம், இனம், பாலினம் இந்த அடிப்படையில் வந்து பாகுபடுத்தக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு விதி 15ல் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஆனால் சில விதிவிலக்குகளையும் கொடுத்துட்றாங்க. உங்ககிட்ட தகுந்த காரணங்கள் இருந்ததுன்னா, அதாவது அரசுக்கிட்ட தகுந்த காரணம், சரியான காரணம் இருந்தால் நீங்கள் வந்து பாகுபாடு காட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு விதிவிலக்கையும் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த விதிவிலக்கு அடிப்படையில் உருவானது தான் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா? இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 30% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க, எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ அது ரெண்டும் சேர்த்து 18%. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து 1% வந்து ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. விதி 15 படி அரசாங்கம் வந்து ஜாதி அடிப்படையிலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா பாகுபாடு காட்டக்கூடாது. ஆனால் ரிசர்வேஷனுங்கிறது என்ன? பாகுபாடு தான். இப்போ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, ஓசிக்கு ரிசர்வேஷனே கிடையாது. சரிங்களா? ஓசிக்கு வந்து ரிசர்வேஷனே கிடையாது. அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பாகுபாடு தான். இப்போ எல்லாருக்கும் ஒரே அளவு கொடுத்துருந்தா கூட நம்ம அதை பாகுபாடு இல்லைன்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அரசு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா பாகுபாடு காட்டுது. ரைட்டுங்களா? ஆனால் காட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு சரியான காரணம் இருக்குது. என்ன காரணம்னா,
இவங்கெல்லாம் வந்து சமூக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? ஓசியோட கம்பேர் பண்ணும்போது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கொஞ்சம் பின்தங்கின நிலையில் இருக்காங்க. அப்போ இவங்களையும் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு என்ன பண்ணுதுன்னா, ஜாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டி இந்த இடஒதுக்கீடுங்கிற இந்த விஷயத்தை கொடுக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி விதி 15 வந்து தகுந்த காரணங்கள் இருந்தால் மீறப்படலாம். சரிங்களா? அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நார்மலாக ஒரு தகுந்த காரணம் இல்லாமல் அரசு வந்து இந்த அடிப்படையில் ஏதாவது பாகுபாடு காட்டுனா பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 16. ஸோ விதி 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பணிகளில் சம வாய்ப்பு. சரிங்களா? பொது பணிகளில் சம வாய்ப்பு, அதாவது பொது பணிகள்னால் நம்ம சிம்பிளாக வந்து அரசு பணிகள்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ இந்த மாதிரியான அரசு பணிகளை சொல்லலாம். அரசு பணிகளில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். அது வந்து அரசோட கடமை. சம வாய்ப்பை வாங்கிக்கிறது வந்து மக்களுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியலமைப்பு விதி 16 சொல்லியிருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த விதிக்கும் சில விதி விலக்குகள் உண்டு. தகுந்த காரணங்கள் இருந்ததுன்னா அரசு என்ன பண்ணலான்னா எங்கேயுமே வந்து இந்த விதியை வந்து மீறலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனே இதுக்கும் நம்ம வந்து உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா அரசு பணிகள்லேயும் இதே ரிசர்வேஷனை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அரசு பணிகள்லையும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சி எஸ்சிஏவுக்கு 18%, எஸ்டிக்கு 1%. அப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்ன, பொதுப்பணிகளில் சம வாய்ப்புலாம் இல்லை. உங்களுக்கு சம வாய்ப்புனா என்ன பண்ணணும்னா, ஒன்று எல்லாருக்குமே 20 கொடுக்கணும், இல்லை எல்லாருக்குமே 10% கொடுக்கணும், இல்லை எல்லாருக்குமே 30% கொடுக்கணும். 30% வராது இல்லையா? ஆமாம், வராது. ஒன்று 20, 10 இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரே அளவில் கொடுக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அதிகம், ஒருத்தவங்களுக்கு அதை விட கம்மி, இந்த மாதிரி இருக்கும். பட் இதுக்கு பின்னாடியும் காரணங்கள் இருக்குது. சரிங்களா? தகுந்த காரணங்கள் இருக்குது. அதனால் வந்து அரசு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஹிந்துக்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பொதுப்பணிகளில் சம வாய்ப்புங்கிற இந்த கான்செப்ட் வந்து அடிபட்டு போயிடும். பொதுப்பணிகளில் சம வாய்ப்புனா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கணும். ஹிந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கணும். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பதவிகளை வந்து ஹிந்துக்களுக்கு தான் கொடுப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு தகுந்த காரணம் இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மதம் சார்ந்த அமைப்பு தான் இது. அப்போ அந்த மதத்தை சேர்ந்தவங்களே அந்த வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வேலையுடைய நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையில் சில போஸ்ட்டுக்கு வந்து இந்துக்கள் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தகுந்த காரணங்கள் இருந்தால் அரசு என்ன பண்ணலான்னா இந்த விதியை மீறலாம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 17. விதி 17 என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. அதாவது மக்கள் வந்து தீண்டாமையால் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு விதி 17 சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 17 தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தீண்டாமைனா என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கான கரெக்டான டெஃபினேஷன் அதில் இருக்காது. தீண்டாமைனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? இப்போ தீண்டாமைனா என்ன, நம்ம நார்மலாக எதை சொல்லலாம்? இப்போ வேங்கை வயலில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு இல்லையா, அதை சொல்லலாம். அதே மாதிரி ஆணவ கொலைகள் நடக்குது இல்லையா, ஹானர் கில்லிங்ஸ், அதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தீண்டாமை அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஒருத்தவங்களுடைய ஜாதி பெயரை சொல்லி திட்டுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தீண்டாமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு விதி 17 சொல்லுது. ஆனால் தீண்டாமைனா என்னென்னு கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு வேறு சில சட்டங்களை போட்டிருப்பாங்க. தீண்டாமைனா என்னன்னு சொல்கிறதுக்காக ஒரு சட்டம் ஒன்று வந்தது. பட் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது கண்டிப்பாக. குரூப் 4 லெவலில் அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அளவுக்கே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்ல, இந்த மாதிரி கூட கேட்க மாட்டாங்க.
மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்கன்னா இந்த விதியை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. விதி 14 என்ன சொல்லுது, 15 என்ன சொல்லுதுன்னு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை எத்தனை பேர் அடுத்து குரூப் 2 குரூப் 1 படிக்க போகிறீங்கன்னு தெரில. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ விதி 17 தீண்டாமை ஒழிப்பு. அடுத்து விதி 18 பார்த்தீங்கன்னா கல்வி பட்டங்கள், அதாவது நீங்கள் படித்து வாங்குகிற பட்டம், அதுக்கப்புறம் இராணுவ பட்டங்கள், இராணுவத்தில் கொடுக்குற பட்டம். இந்த 2 பட்டங்களை மட்டும்தான் ஒரு நபர் வந்து வச்சுக்கலாம். இது போக வேறு ஏதாவது அவங்கக்கிட்ட பட்டம் இருந்ததுன்னா அந்த பட்டத்தெல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த பட்டத்தை போட்டுக்கக்கூடாது. சரிங்களா? இது எதுக்காக இந்த விதியை கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில், அதாவது 1950 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. மகாராஜா, திவான் பகதூர், ராவ் பகதூர், ராவ் சாஹிப், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ரட்டமலை சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தவங்களை பற்றி படிப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இந்த திவான் பகதூர் பட்டம், ராவ் பகதூர் பட்டம், ராவ் சாஹிப் பட்டம்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான பட்டங்கள் இருக்கக்கூடாது, அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதி 18 வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், மகாராஜா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, இல்லை ராவ் சாஹிப் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்கன்னா, இவங்க வந்து சாதாரண மக்கள்லேருந்து ஏதோ மாறுபட்டவங்க, இவங்க வேறு சாதாரண மக்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி இந்த சமத்துவம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அந்த இடத்துல சமத்துவம் அடிபட்டு போயிடுது. அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான். சரிங்களா? ஏழை பணக்காரன் எல்லாருமே ஒன்று தான். ஆனால் இந்த மாதிரி பட்டம் வச்சுருக்கிறவங்க சாதாரண மக்களை விட பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒன்று வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரியான பட்டங்கள், இந்த மகாராஜா, ராவ் சாஹிப், அப்புறம் ராவ் பகதூர், அப்புறம் திவான் பகதூர், அப்புறம் ஜமீன்தார், சர்ன்னு ஒரு பட்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு விதி 18 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நாம் சுதந்திர உரிமைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமைகள். இந்த சுதந்திர உரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பு விதி 19 22 வரைக்கும் சொல்லியிருக்கு. இதில் ஃபஸ்ட் நாம் விதி 19 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 19 பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான சுதந்திரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 6 வகையான சுதந்திரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேச்சுரிமை. சரிங்களா? பேச்சுரிமை, கருத்துரிமை அப்படின்னு சொல்லலாம். பேச்சுரிமை, கருத்துரிமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த பேசலாம், அதே மாதிரி நமக்கு மனசுக்கு தோன்ற கருத்தை வந்து நாம் சொல்லலாம். இந்த 2 உரிமையுமே நமக்கு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நாட்டுடைய பிஎம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள், அதேமாதிரி சிஎம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, ரைட்டுங்களா? பட் இவங்களுடைய செயல்பாடுகள் ஏதாவது நமக்கு பிடிக்கலனா, இவங்க 2 பேரை பற்றியும் கருத்து சொல்கிறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் இவங்க 2 பேரை பற்றியும் பேசுகிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? இந்த உரிமையை நமக்கு கொடுக்கறது வந்து இந்த விதி 19 தான். ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடும் உரிமை. ஆயுதங்கள் இன்றி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடும் உரிமை. அதாவது இப்போ நாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கூட்டம் நடத்தணும்னு வச்சுப்போம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாநாடு மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதை நடத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்கானா? இருக்குது. ஆனால் ஆயுதம் இல்லாமல் கூட்டத்தை நடத்தணும். சரிங்களா? ஸோ யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமோ அவங்கக்கிட்ட முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் ஒரு கூட்டத்தை நடத்துகிற உரிமை வந்து நமக்கு இருக்குது. இந்த உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறது விதி 19 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கங்கள், கழகங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ சங்கங்கள், கழகங்கள் அமைக்கும் உரிமை. ஸோ எழுத்து அந்த அளவுக்கு வராது எனக்கு, நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சங்கங்கள், கழகங்கள் அமைக்கும் உரிமை. இப்போ யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சங்கத்தை உருவாக்கலாம், ஒரு கழகத்தை உருவாக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் சங்கம்
அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கலாமானா தாராளமாக உருவாக்கலாம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கலாமானா தாராளமாக உருவாக்கலாம். இதுக்கான உரிமையை நமக்கு இந்த விதி 19 கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எந்த ஒரு பகுதிக்கும் போகிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கணுமானா அப்படி கிடையாது. நமக்கு பிடிச்சதுன்னா நம்ம மும்பை போகலாம், பிடிச்சதுன்னா டெல்லிக்கு போகலாம், பிடிச்சதுன்னா ஆந்திரா போகலாம், பிடிச்சதுன்னா ஜம்மு காஷ்மீர் கூட போகலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் எந்த ஒரு பகுதிக்கும் நமக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை நம்ம கொடுக்கறதும் விதி 19 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எங்கே வேணாலும் வசிக்கிற உரிமையும் நமக்கு இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் எங்கும் வசிக்கும் உரிமை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாடு நமக்கு பிடிக்கல. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேற்கு வங்கத்தில் இருக்கணும்னாலும் இருந்துக்கலாம். அதேமாதிரி டெல்லியில் இருக்கணும்னாலும் இருந்துக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் வசிக்கிற உரிமை நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச தொழிலை செய்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. சரிங்களா? நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல பேசுனாங்கன்னா என்ன ஆகும்? சும்மா இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு கூட்டம் ஒன்று கூடும். சரிங்களா? கூட்டம் கூடும். ஸோ அந்த கூட்டத்தை அப்படியே சேர்த்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு சங்கத்தை ஆரம்பிப்பார். சரிங்களா? அந்த கூட்டத்தை சேர்த்து சங்கத்தை ஆரம்பிப்பார். ஸோ சங்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு அதை வந்து அதோடைய கிளைகளை ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இப்போ சென்னையில் ஒரு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதோடைய பிரான்ச்சை வந்து கோயம்புத்தூர், திருச்சி, அதுக்கப்புறம் வெளி மாநிலங்களில் கூட போயிட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா? பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சங்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் போகிற உரிமை. ஸோ அடுத்து அப்படி போகும்போது சில பேர் வந்து அங்கேயே தங்குற மாதிரி ஆகிடும். சரியா? ஸோ அங்கே இருக்கிற பிரான்ச்சை பார்த்துக்கிறதுக்காக அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கேயே தங்குற மாதிரி ஆகும். ஸோ அப்போ இந்தியாவில் எங்கும் வசிக்கும் உரிமை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அங்கேயே தங்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கேயே ஏதாவது ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு அப்படியே அங்கேயே அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்கிற உரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, கூட்டம் கூடுது, கூட்டத்தை வச்சு சங்கத்தை உருவாக்குறாங்க, சங்கத்துடைய பிரான்ச்சஸை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வராங்க. ஸோ அதனால் சில பேர் வந்து அவங்க போகிற இடத்துலையே தங்கிடுறாங்க. இந்தியாவில் எங்கே போகிறாங்களோ அங்கேயே தங்கிடுறாங்க. ஸோ அங்கேயே அப்புறம் ஒரு தொழிலையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதை நாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து விதி 20 பார்க்க போகிறோம். அடுத்து விதி 20ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ இது என்ன? ஆக்சுவலாக அந்த விதி 20ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்கிறாங்க. ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க திருடுறாங்கன்னு வச்சுப்போம். திருடிடுறாங்க. சரிங்களா? திருடிட்டு அதுக்கான சிறை தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்துடுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ திருடுதல்ங்கிற குற்றத்தை செய்கிறாங்க. செஞ்சுட்டு அதுக்கான சிறை தண்டனையும் அவங்களுக்கு கிடச்சிடுது. கிடச்சிட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போ திரும்பவும் அதே குற்றத்துக்காக அவங்கள தண்டிக்கலாமா அப்படின்னா தண்டிக்கக்கூடாது. ஒரு குற்றத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்டிக்கணும், திரும்ப திரும்ப தண்டிக்கக்கூடாது. ஸோ இதை தான் வந்து தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு தப்பு செஞ்சால் அந்த தப்புக்கு ஒரு வாட்டி தண்டனை கொடுக்கலாம். அந்த தப்பை காரணம் காட்டி திரும்ப திரும்ப ஒரு நபரை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த விதி 20. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 21. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். ஸோ இந்த ஆர்டிக்கிள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை, அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கிளில். ஆனால் இது கீழே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 விஷயங்களை வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தூய்மையான குடிநீர் நமக்கு கிடைக்கிறது வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதே மாதிரி நம்மளுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெளிநாடு போகிறதும் நம்மளுடைய அடிப்படை உரிமை. சரிங்களா?
ஸோ நல்லா பாருங்கள், விதி 19ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம். சரிங்களா? இந்தியாவிற்குள் நாம் எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஆனால் ஒரு இந்தியர் வெளிநாடு போகலாமா, அவருக்கு அந்த உரிமை இருக்கா அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா விதி 21. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நபர், ஒரு இந்தியர் வந்து வெளிநாடுக்கு போகலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது விதி 21 தான். பட் நமக்கு எக்ஸாமில் இதை தான் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து நான் இப்போ ஸ்கூல் புக்கில் கிடையாது, இது வந்து லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தில் இருக்கும். ஸோ அதை வச்சு சொல்கிறேன். இப்போ நமக்கு ஸ்கூல் புக்கில் இதான் இருக்குது. இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. குரூப் 4ல் இந்த அளவுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டால் போதும். ஸோ வாழ்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. அதே மாதிரியே நிறைய தனிப்பட்ட சுதந்திரம் வந்து நமக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வெளிநாடு போகிறதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரம். சரிங்களா? அது வந்து நீ போகக்கூடாதுன்னெலாம் யாரும் தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் விதி 21. அடுத்து விதி 22ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். விதி 22 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பு காவல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தடுப்பு காவல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு தப்பு செய்கிறேன். சரிங்களா? அந்த தப்புக்காக என்னை வந்து என் மேலே கேஸ் போட்டு என்னை உள்ளே வைக்கிறது ஓகே, ரைட்டா? ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நான் தொடர்ந்து தப்பு செய்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு 10 டைம் நான் ஏதோ ஒரு தப்பு செய்கிறேன், ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போது என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என்னை முன்கூட்டியே தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, ஜெயிலுக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் தடுப்பு காவல் அப்படிங்கிறது. ஸோ இந்த தடுப்பு காவல் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த தடுப்பு காவலுங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டைமில் யாராலலாம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து உள்ளே தூக்கி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த தடுப்பு காவலை யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன காரணத்தை காட்டி ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி தடுப்பு காவலில் வைக்க முடியாது. ஸோ இதை பற்றி சொல்கிறது விதி 22. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சினிமாவிலலாம் பார்த்துருப்போம், ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஹீரோ உடனே என்ன கேட்பாருன்னா, எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு போலீஸ் ஒன்று என்ன சொல்லணும்னா, எதுவாக இருந்தாலும் நீ ஸ்டேஷனில் வந்து பேசிக்க அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த டைலாக் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்பார். சரிங்களா? போலீஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்க, ஸ்டேஷனில் வந்து பேசிக்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறது கரெக்டு, ஆனால் போலீஸ் இப்படி சொல்கிறது வந்து தப்பு. சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்களை கைது செய்யும்போது அவங்கள எதுக்காக கைது செய்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியது போலீஸுடைய கடமை. அதை தெரிஞ்சுக்கிற உரிமை வந்து அந்த நபருக்கு இருக்குது. இப்போ என்னை வந்து போலீஸ் கைது பண்ண வந்தாங்கன்னா, என்னை ஏன் கைது பண்ணுறீங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதை அவங்க சொல்லணும். கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்னுடைய உரிமை, சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. இந்த உரிமையை எனக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு விதி 22. அதே மாதிரி இப்போ என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது என் சார்பாக வாதாடுறதுக்கு நான் ஒரு வக்கீலை வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த உரிமையை எனக்கு கொடுக்குறதும் இந்த விதி 22 தான். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நிறைய படங்களில் வந்து ஒரு டைலாக் வரும், அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. 24 ஹவர்ஸில் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறதும் இந்த ஆர்டிக்கிள் 22 தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எதுக்காக நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அந்த காரணத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது நம்மளுடைய உரிமை. அதேமாதிரி நாம் வந்து லீகல் அட்வைசர், அதாவது வந்து வக்கீல், அட்வொகேட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து வச்சு நம்ம சார்பாக நம்ம வாதாடிக்கலாம். அதுக்கான உரிமையும் விதி 22 கொடுத்துருக்கு. அதே மாதிரியே நம்மளை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் போய்ட்டு நம்மளை வந்து ஒப்படைக்கணும். ஸோ அந்த உரிமையும் வந்து நமக்கு இந்த விதி 22 கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 விதி தான் இருந்தது, சுதந்திர உரிமைகள். 4 விதி, விதி 19 அதில் வரும் இல்லையா? ஸோ அப்போ 4 விதிகள் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆவதாக ஒரு விதியை சேர்த்தாங்க. அது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 21A. சரிங்களா?
இது வந்து பிகினிங்கில் இருந்திருக்காது. 1950 இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளிவந்தப்போ அதில் வந்து இந்த விதி 21ஏங்கிறது இருந்திருக்காது. இதை எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 86வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம்னு ஒன்று 2002 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது தான் இந்த விதி 21A அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி பெறும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குழந்தைகள் எல்லாருக்குமே தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை சொல்கிறது விதி 21A. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி, நல்லா பார்த்துக்கணும் 21A. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் இல்லை. இதை எப்போ சேர்த்தாங்கன்னா 2002 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக தான் இதை வந்து சேர்த்தாங்க. சரி, ஓகே. இப்போது தொடக்க கல்வி பெறுவது வந்து பசங்களுடைய உரிமை, மாணவர்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்குது, கரெக்டாக? இப்போ என்னுடைய உரிமைன்னு சொல்லிட்டாங்க, அதை இப்போ நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? அரசாங்கத்துக்கிட்ட தான் போயிட்டு கேட்கணும். அப்போ அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் யாருக்கு தான் இருக்குது? அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அரசாங்கம் இதை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து RTE அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஓகேவா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். நான் RTI கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். RTIன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, சரிங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அது கூட வந்து நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது வந்து ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி பெறுவதற்கான உரிமை அப்படின்னு வச்சுங்களேன். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009 கொண்டு வந்தாங்க. இது எதுக்காகனா, இந்த 21A சொல்கிறத செயல்படுத்துறதுக்காக, அதுக்கான செயல் திட்டங்களை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து 2009 கொண்டு வந்தாங்க. இதுக்கு மேலே நம்ம இதுக்குள்ளே போக வேணாம், சரிங்களா? இன்னும் நம்ம இதில் நிறைய டீப்பாக பார்க்கலாம். அது குரூப் 2, குரூப் 1 அளவுக்கு தான் யூஸ் ஆகும். குரூப் 4க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது, அந்தளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து லைட்டாக பார்த்துருவோம், லைட்டாக ஒரு ஹிண்ட்டு மாதிரி பார்த்துப்போம். அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து அடிப்படை உரிமைகளுக்கு உண்டான ஒரு குணாதிசயம் என்ன, இல்லை சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு தானாகவே கிடச்சிரும். அதுக்காக அரசாங்கம் எதுவும் சட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம விதி 21 பார்த்தோம்ல. விதி 21 நம்ம என்ன பார்த்தோம்? வெளிநாடு போகிறது நம்மளுடைய உரிமை அப்படின்னு பார்த்தோம், கரெக்டாக? அதேமாதிரி விதி 19 என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்? இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நமக்கு அடிப்படையாகவே உரிமை தான். இதுக்குன்னு தனியாக சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி இந்த உரிமைகள்லாம் இந்தியர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்குன்னு தனியாக சட்டம் எதுவும் கிடையாது. அரசியலமைப்பில் உள்ளதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 21A என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தொடக்க கல்வி பெறும் உரிமை மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி தெளிவாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போது தொடக்க கல்வி பெறும் உரிமை மாணவர்களுக்கு இருக்குது, அது கொடுக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ அரசு வந்து இப்போ நாங்கள் வந்து கல்வி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு ஒரு 1000 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் பண்ணணும். அதாவது ஸ்கூல் மாதிரியான ஒரு சரியான இடத்துல தான் இந்த கல்விங்கிறது வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆக்ட், சரிங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது வந்து தொடக்க கல்வி பெறுவது உரிமை, அது கொடுக்கறது அரசோட கடமைன்னு ஜஸ்ட் இதில் சொல்லிட்டாங்க, இந்த ஆர்டிக்கிளில் சொல்லிட்டாங்க. பட் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, தொடக்க கல்விங்கிறது என்ன, அதை நீங்கள் எப்படி கொடுக்கணும், ஒரு அரசாங்கம் வந்து அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அதை பற்றிலாம் சொல்கிறது தான் இந்த ரைட் டு எஜுகேஷனுங்கிற இந்த சட்டம். ஸோ இது வந்து 2009 கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ஸோ இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையான விதிகள் இருக்கும், 2 வகையான உரிமைகள், 2 வகையான விதிகளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சம்மந்தமாக சொல்கிற விதிகள்னு பார்த்தோன்னா 23, 24. இதில் 24 ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா?
இப்போ ஃபஸ்ட்டு இந்த 23ல் என்ன சொல்லியிருப்பாங்க, விதி 23ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயப்படுத்தி யாரையும் வேலை வாங்கக்கூடாது. சரிங்களா? அதாவது சம்பளம்லாம் கொடுக்காம வேலை வாங்குறது, சம்பளம்லாம் கொடுக்காம வேலை வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வேலை செய்ய சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளில் விதி 23ல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே கொத்தடிமை முறை இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அப்போ இருந்தது, 1950ல் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ஆர்டிக்கலில் இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ கொத்தடிமை முறையெல்லாம் இருக்கக்கூடாது, அதாவது அடிமையாக வச்சு வேலை வாங்குவாங்க. இது வந்து அந்த காலத்தில் அரசர்கள் காலத்தில் இருந்தது. அரசர்கள் காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாடு இருக்குது. சரிங்களா? இது ஒரு நாடு, இது ஒரு நாடுன்னு வச்சுங்களேன். இந்த நாட்டு அரசன் வந்து இந்த நாட்டு அரசனை ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சிட்டு என்ன பண்ணுவோன்னா, இங்கே இருக்கிற மக்கள், வீரர்கள் இவங்களெல்லாம் இவனுடைய நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவான். அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள அடிமைகளாக வச்சுப்பான். அடிமைகளாக வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு வேலை வாங்கிப்பான். கொஞ்சம் கஷ்டமான வேலை, அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அடிமைகளில் வச்சு செஞ்சுப்பான். ஸோ ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து 1950 அந்த காலகட்டத்திலே இருந்தது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது 23ல் இந்த கொத்தடிமை முறையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதத்தன்மையற்ற வியாபாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனிதத்தன்மையற்ற வியாபாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ஆர்டிக்கிள் 19 பார்க்கும்போது பார்த்தோம். ஆர்டிக்கிள்னால் விதி. சரிங்களா? விதி 19ல் நம்ம என்ன பார்த்தோம்னா, நாம் வந்து நமக்கு பிடிச்ச தொழிலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். நீ இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு என்ன வேலை பிடிக்குதோ அந்த வேலையை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு ஆர்டிக்கிள் 19ல் கடைசி பாயிண்டாக பார்த்துருப்போம். சரிங்களா? 6வது பாயிண்டாக பார்த்துருப்போம். சரி, ஓகே. இப்போது நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களை கடத்தி விற்கலாமா அப்படின்னா விற்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அது வந்து எனக்கு பிடிச்ச தொழில், நான் குழந்தைங்கள கடத்தி விற்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. அதேமாதிரி பெண்களை கடத்தி நான் விற்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணலாமான்னா அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து மனிதத்தன்மையற்ற வியாபாரம். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து மனிதத்தன்மையற்ற வியாபாரம். ஸோ அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. அந்த மாதிரியான செயல்களுக்கு பெண்களையோ குழந்தைகளையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி 23. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் விதி 24ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அதிக முறை கேட்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் குறித்த வினா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதி 24 தான். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விதி இது. இந்த விதியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, குழந்தைகளை வந்து தொழிற்சாலைகள், அதுக்கப்புறம் சுரங்கங்கள், இந்த மாதிரியான ஆபத்தான இடங்களில் வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி 24. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்கள் போன்ற ஆபத்தான வேலைகளில் குழந்தைகளை பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த விதி 24. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சொந்த வேலைக்கு வந்து குழந்தைங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பர்சன் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. இந்த மளிகை கடையில் அவங்களுடைய பையனை சும்மா ஒரு ஹெல்ப்புக்கு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. அது வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறைக்கு கீழே வராது. இவங்க இந்த விதிக்கு கீழே என்ன சொல்ல வராங்கன்னா, தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் இந்த மாதிரியான ஆபத்தான வேலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விதி இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சமய சுதந்திர உரிமை, இல்லைன்னா சமய சார்பு உரிமை அப்படின்னு கூட சொல்லலாம். சமய சுதந்திர உரிமைகள். ஸோ இதை பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைப்பு விதிகள்னு பார்த்தோன்னா 25 to 28. சரி, ஓகே. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து விதி 25ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த என்ன சொல்கிறது, இந்த சமய சுதந்திர உரிமைகளை பொறுத்த வரைக்கும் விதி 25 விதி 28 தான் முக்கியம். இடையில உள்ள ரெண்டும் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும்
எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேணாலும் பரப்பலாம். சரிங்களா? ஒரு இந்திய குடிமகன் அவங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், அதை வந்து பரப்பலாம். சரிங்களா? எந்த மதமாக இருந்தாலும் சரிதான். இந்த மதத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த மதத்தெல்லாம் நீங்கள் பரப்பக்கூடாது, இந்தியாவில் வந்து நீங்கள் இந்த மதத்தெல்லாம் பரப்பக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் யாருக்கும் கட்டுப்பாடு விதிக்க முடியாது. சரிங்களா? ஸோ யார் வேணாலும் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதே மாதிரியே பரப்பலாம். பட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்த பரப்பலாம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மதம் சம்பந்தமான நல்ல விஷயங்களை சொல்லி மக்களை இந்த மதத்து பக்கம் இழுக்கலாம். சரிங்களா? அதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் கட்டாய மதமாற்றம் செய்யக்கூடாது. சரிங்களா? அதுக்கு வந்து யாருக்கும் உரிமை கிடையாது. ஈவன் அரசுக்கே அந்த உரிமை கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டுக்கே வந்து அந்த உரிமை கிடையாது. ஒருத்தவங்களை வந்து கட்டாயமாக ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுற உரிமை அரசாங்கத்துக்கே கிடையாது, எந்த தனிநபருக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம். அதுதான் பரப்புறது அப்படிங்கிறது. எடுத்து சொல்லி இந்த மதத்தில் வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சஜஷன் மாதிரி பண்ணலாமே தவிர கட்டாயப்படுத்தக்கூடாது. இதை பற்றி சொல்கிறது தான் விதி 25. ஸோ இதிலிருந்து கேட்டால் இந்த விதியை கேட்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம முகவுரையில் இருக்கிற அந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை உறுதிப்படுத்துகிற விதி இது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 26. விதி 26 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சமயம் சார்ந்த அல்லது மதம் சார்ந்த நிறுவனங்களை ஏற்படுத்தி அதை வந்து நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சமயம் சார்ந்த நிறுவனங்களை உருவாக்கி அதை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அறக்கட்டளைன்னெலாம் சொல்லுவோம்ல, அறக்கட்டளை தர்மஸ்தாபனங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளை எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணாலும் உருவாக்கலாம். சரிங்களா? உருவாக்கி அவங்க வந்து அதை நிர்வகிக்கலாம். அந்த உரிமையை கொடுக்கறது விதி 26. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 27. ஸோ விதி 27 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விதி 25 பார்த்தோம்னா நம்ம வந்து எந்த மதத்தை வேணாலும் பரப்பலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு அரசுக்கு எந்த விதமான வரியும் கட்ட தேவையில்லை. ஸோ இதை ஏன் இதில் சொல்லியிருக்காங்கன்னா, முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ மன்னராட்சிலாம் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அரசர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவராக இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, மற்ற மதத்து மேலெலாம் வரி போடுவார். சரிங்களா? இப்போது நீங்கள் முகலாயர்கள் பற்றி படிக்கும்போது ஜிசியா வரி அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. சரிங்களா? முகலாயர்கள் பற்றி படிக்கும்போது இந்த வரியை பற்றி படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹிந்து மன்னர் இருக்காருன்னு வச்சுங்க. இந்த ஹிந்து மன்னர் என்ன பண்ணுவார்னா, மற்ற மதத்தை சேர்ந்தவங்க மேலே சில வரிகளை வந்து விதிப்பார். அவங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்னா சில வரிகளை விதிப்பார். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மன்னர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்துக்கள் மேலேயும் மற்றவங்க மேலேயும் சில வரிகளை விதிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம், இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பும் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணலாம், பரப்பலாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பரப்புரை செய்கிறதுக்கெலாம் அரசாங்கத்துக்கு எந்த விதமான வரியும் செலுத்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ரெண்டும் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 28. ஸோ இதை வந்து கேட்கலாம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்வி நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த கல்வி நிறுவனங்களில் மத போதனைகள் செய்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கல்வி நிறுவனங்களில் மத போதனை செய்கிறதுக்கு சில விதிவிலக்குகள், சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கல்வி நிறுவனங்களை 3 விதமாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அரசு கல்வி நிறுவனங்கள், அதாவது கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள். சரிங்களா? கவர்மெண்ட் எய்டட்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முழுக்க தனியார் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள். ஸோ இப்படி தான் நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இதில் இந்த அரசு நடத்துகிற கல்வி நிறுவனங்களில் மத போதனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு அரசு நடத்துகிற கல்வி நிறுவனத்தில் போய்ட்டு ஹிந்து மதம் தான் உயர்ந்தது, இல்லை இஸ்லாம் தான் உயர்ந்தது, இல்லைனா வந்து கிறிஸ்துவம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை ஹிந்து மதத்துடைய பெருமைகளையோ, இஸ்லாம் மதத்துடைய பெருமைகளையோ, இல்லை கிறிஸ்துவ மதத்துடைய பெருமைகளையோ சொல்கிறதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அரசு வந்து இதை பண்ணுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது.
இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மத போதனைகள் பண்ணலாம். சரிங்களா? பண்ணலாம். ஆனால் கலந்துக்கிறதும் கலந்துக்காததும் மாணவர்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இங்கே பண்ணவே கூடாது. கவர்மெண்ட் நடத்துகிறதுல பண்ணவே கூடாது. அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் என்ன பண்ணலாம்னா நடத்தலாம். ஒரு மதம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லலாம். ஆனால் அதை வந்து கேட்குறதும் கேட்காததும் மாணவர்களுடைய விருப்பம்தான். அடுத்து வந்து சில கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஹிந்து மதத்தை பற்றி, இல்லை இஸ்லாம் மதத்தை பற்றி, இல்லை கிறிஸ்துவ மதத்தை பற்றி போதிக்கிறதுக்காகவே சில கல்வி நிறுவனங்கள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மத போதனைகள் பண்ணலாம். ஏன்னா அந்த கல்வி நிறுவனங்கள் அதுக்காக தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மதத்தை பற்றி கற்றுக்கிறதுக்காக தான், அந்த மதத்தில் இருக்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கல்வி நிறுவனங்களே இருக்குது. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து மத போதனைகள் பண்ணலாம். அதே மாதிரியே ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கட்டாயப்படுத்தி கூட ஸ்டூடெண்ட்ஸை அட்டன் பண்ண வைக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் விதி 28. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமய சுதந்திர உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த விதி 25ம் 28ம் தான் முக்கியம். இந்த ரெண்டும் அந்தளவுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமைகள், இல்லை கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள். இதை பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைப்பு விதிகள் பார்த்தீங்கன்னா 29, 30. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 விதிகளுமே சிறுபான்மையினருடைய உரிமைகளை பற்றி தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விதி 29 என்ன சொல்லியிருக்குன்னா, சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி கலாச்சாரம் இதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். எழுத்து மொழி கலாச்சாரம். ஸோ இதுக்கான பாதுகாப்பை விதி 29 கொடுக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிறுபான்மையினர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்க பெரும்பான்மையினர். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் அதிக எண்ணிக்கையில் யார் இருக்காங்களோ அவங்க பெரும்பான்மையினர், குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்கள சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா அவங்கள சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு கிளாஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு வகுப்பறை இருக்குது. இந்த வகுப்பறையில் 90 ஆண்கள் இருக்காங்க, 10 பெண்கள் தான் இருக்காங்க. சரிங்களா? 90 பாய்ஸ் இருக்காங்க, 10 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அப்போ இதில் பாய்ஸ் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையாக இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரியே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அப்போ நம்ம சமயம் சார்ந்து பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்கள் தான் வந்து பெரும்பான்மையினர். இப்போ இந்துக்களை கம்பேர் பண்ணும்போது முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ இவங்களாம் வந்து சிறுபான்மையினர். அதேமாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி பேசுகிறவங்க தான் பெரும்பான்மையினர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரியான மொழிகளை பேசுகிறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர். ஸோ இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்கள பெரும்பான்மையினர்னு சொல்லுவோம், குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கான அந்த எழுத்து, மொழி, கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கலாம், அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கறது தான் விதி 29. இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதை முடிச்சுப்போம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். ரைட்டுங்களா? முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்களும் ஹிந்துக்கள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது. சரிங்களா? என்னதான் இவங்க பெரும்பான்மையாக இருந்தாலும், என்னதான் இவங்க சிறுபான்மையினராக இருந்தாலும் இவங்களுக்குன்னு இருக்கிறத இவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், இவங்களுக்குன்னு மொழிகள் இருக்கும், இவங்களுக்குன்னு சில பண்பாடு, கலாச்சாரம் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இவங்களுக்குன்னு சில திருவிழாக்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹிந்துக்களுக்குள்ளதை இவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களையும் வந்து
இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரியே அரசு நடத்துகிற ஏதோ ஒரு நிறுவனம் சரிங்களா, இல்லை ஒரு அரசு அலுவலகம்னு வச்சுங்களேன், ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஸ்கூல் காலேஜ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா, ஒரு ஸ்கூலோ காலேஜோ இல்லை வேறு ஏதோ ஒரு அரசு அலுவலகமோ அங்கே வந்து சிறுபான்மையினர் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 30. இந்த விதி வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி விதி 24 அடிக்கடி கேட்டாங்கன்னு பார்த்தோமோ அதே மாதிரியே இந்த விதி 30ம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி தான். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னதான் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் சிறுபான்மையினர் நினச்சாங்கன்னா அவங்களும் வந்து கல்வி நிறுவனங்களை உருவாக்கிக்கலாம். ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரியான அமைப்புகளை சிறுபான்மையினரும் உருவாக்கி அவங்களே அதை நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னா அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்கறது விதி 30. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துங்க, இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம உள்ளே போவேணாம். இதில் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பட் நமக்கு குரூப் 4க்கு அந்தளவுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. அதனால் நம்ம சிம்பிளாக பார்த்துக்கிட்டோன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு 29 என்ன சொல்கிறாங்க, சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி கலாச்சாரத்தை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. அதில் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து பெரும்பான்மையினர் ஃபாலோ பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணணும்னு யாரும் சொல்லக்கூடாது. அதே மாதிரியே விதி 30 என்ன உரிமையை கொடுக்குதுன்னா, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 31. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விதி 31. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதிங்க. ஏன்னா இதை தான் வந்து நீக்கியிருந்தாங்க சரிங்களா. விதி 31 எதை பற்றி சொல்லுதுன்னா சொத்துரிமையை பற்றி சொல்லும். இது வந்து இப்போ கிடையாது சரிங்களா. இது வந்து 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ இருந்தது. எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 வரைக்கும் இருந்தது சரிங்களா. 1978 வரைக்கும் இந்த சொத்துரிமைங்கிறதும் அடிப்படை உரிமைகளாக இருந்தது. அடிப்படை உரிமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டாங்க. இதை எதனால் தூக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொத்துரிமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, ஒரு வீடோ ஒரு நிலமோ ஏதோ ஒன்று ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை எங்கிட்டேருந்து யாருமே வந்து பறிக்க முடியாது. அரசாங்கம் உட்பட யாருமே வந்து அந்த சொத்தை வந்து எங்கிட்டேருந்து பறிக்க முடியாது. ஏன்னா அது வந்து என்னுடைய அடிப்படை உரிமை. அந்த சொத்தை வச்சுக்கிறது என்னுடைய அடிப்படை உரிமை சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து இந்திய குடிமக்களுக்கு கொடுத்துருந்தது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னா இந்த சொத்துரிமைங்கிறது அதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஊர் இருக்குது சரிங்களா. ஸோ இது ஒரு ஊர், இது ஒரு ஊர்னு வச்சுங்க. இப்போ இந்த 2 ஊருக்கும் இப்படி தான் போகணும்னு வச்சுப்போம். பாதை இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கான பாதை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போது இப்படி ஒரு பாதையை போட்டுட்டா, அதாவது இந்த மாதிரி ஒரு ரோடை போட்டால் இந்த 100 கிலோமீட்டருங்கிறது 20 கிலோமீட்டராக குறையுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ 100 கிலோமீட்ரு இப்போ போகிறதுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுப்போம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். பயண நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இப்போ 20 கிலோமீட்டர் ஆக்கிட்டால் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ அக்சசிபிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டா. இப்போ என்ன பண்ணுது, அரசாங்கம் வந்து இதை யோசித்து இந்த மாதிரி ஒரு ரோடை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன் சரிங்களா. எனக்கு சொந்தமான இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒரு நிலம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது வந்து அரசாங்கம் இப்போ ரோடு போட போகுது இல்லையா, ரோடு போடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு இடையில இருக்குது. இப்போ அரசாங்கம் வந்து என்கிட்ட கேட்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது, 100 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது, நம்ம இப்படி நேராக ஒரு ரோடை போட்டோன்னா 20 கிலோமீட்டர் தான் தூரம் வருது, ஒரு 30 நிமிஷத்தில் போயிடலாம், எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த இடத்த வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன்னா அதை மீறி அரசாங்கம் என்னுடைய இந்த இடத்த என்கிட்டேருந்து எடுக்க முடியுமானா முடியாது. இது எப்போ வரைக்கும்னா 1978 வரைக்கும் சரிங்களா. ஏன் முடியாதுன்னா இந்த சொத்தை வச்சுக்கிறது வந்து என்னுடைய அடிப்படை உரிமை சரிங்களா.
இதை ஒருவேளை அரசாங்கம் என்கிட்டேருந்து பிடுங்குனுச்சுன்னா நான் நேராக என்ன பண்ணலான்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடும்னா என்னுடைய சொத்தை திரும்ப என்கிட்டயே கொடுக்க சொல்லிடும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு உரிமை எனக்கு இருக்கிறதுனால, அதாவது சொத்துரிமை என்னுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறதுனால, அரசாங்கம் செய்யணும்னு நினச்ச இந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியாமல் போயிடுது. ரைட்டா? ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ புதுசாக ஒரு தொழிற்சாலை வருது, இல்லை ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டம், சரிங்களா? அதை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும்னு நினைக்கும்போது இந்த சொத்துரிமைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமைகளிலிருந்து தூக்கிட்டா நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு யோசித்து 1978 என்ன பண்ணுறாங்கன்னா 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. நாம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம், அரசியலமைப்பை தேவைப்படும் போது திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த உரிமையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 1978 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டம் மூலமாக விதி 31 தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விதி 300A கீழே அதை வந்து ஒரு சட்ட உரிமையாக வச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதி 31ங்கிறது இல்லை. ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ இல்லை. ஸோ மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது, இப்போ 6 தான் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ரிமூவ் பண்ண ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்துரிமை தான். இது எப்போ ரிமூவ் பண்ணாங்கன்னா 1978 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக ரிமூவ் பண்ணாங்க. இப்போ வந்து இது ஆர்டிகல் 300A கீழே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விதி 31 அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 32. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. ஸோ இதை வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பின்னாடி தெளிவாகவே பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த விதி 32 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து சில அடிப்படை உரிமைகள் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் நாம், கரெக்டுங்களா? நமக்கு வந்து சமத்துவ உரிமை இருக்குது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்குது, சமய சுதந்திர உரிமை இருக்குது, சுதந்திர உரிமை இருக்குது. இந்த மாதிரி சில அடிப்படை உரிமைகள் இருக்குது. இந்த அடிப்படை உரிமைகள்லாம் நமக்கு கிடைக்கலனா நாம் என்ன பண்ணலான்னா நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், அதே மாதிரியே உயர்நீதிமன்றத்துக்கும் போகலாம். சரிங்களா? போயிட்டு நமக்கு எந்த அடிப்படை உரிமை கிடைக்கலையோ அதை வந்து நாம் வந்து வாங்கிட்டு வரலாம். உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டோ இல்லை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டோ நமக்கு கிடைக்காத ஒரு அடிப்படை உரிமையை நமக்கு கிடைக்க செய்யலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் இந்த விதி 32 அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போது இது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை கிடைக்கல, நாம் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், இல்லை ஹை கோர்ட்டுக்கு போகிறோம். அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 வகையான ஆணைகளை வெளியிடுவாங்க. நமக்கு கிடைக்காத அந்த அடிப்படை உரிமை கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 வகையான ஆணைகளை வெளியிடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 வகையான நீதி பேராணைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஆட்கொணர்வு நீதி பேராணை, இங்கிலீஷில் வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இல்லை, அது வேறு வேர்டு, அது அதாவது வேறு மொழி அது. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தவங்களை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டுமே வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம், அப்போ தான் நமக்கு புரியும். இப்போது ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ நானே இருக்கேன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொருளாதார கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 லட்சம் வந்து ஒரு ஆளுக்கிட்டேருந்து கடன் வாங்கிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 10 லட்சம் வந்து இவங்ககிட்டேருந்து கடன் வாங்கிக்கிறேன். சரிங்களா? இந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியல. ஸோ என்னுடைய சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் இந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க நல்லா செல்வாக்கான ஆள்னு வச்சுங்களேன், ஒரு எம்எல்ஏ மாதிரின்னு வச்சுங்க, எம்எல்ஏனே வச்சுப்போம். சரிங்களா? எம்எல்ஏ இவர்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கேன்,
திருப்பி கொடுக்க முடியல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா என்னை வந்து கடத்திடுறாரு. என்னை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுறாரு. சரிங்களா? ஒரு இடத்துல என்னை அடைச்சி வச்சிட்டாரு. அடைச்சி வச்சுட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பையன், சரி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்கன்னே வச்சுப்போமே, உங்கள் பையன் உங்களுக்கு வேணும்னா இந்த 10 லட்சத்தை உடனே கொண்டு வந்து கொடுங்க, என்கிட்டேருந்து கடனாக வாங்கினேன் இந்த 10 லட்சத்தை உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கள் பையனை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு இந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சரிங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் எம்எல்ஏங்கிறதுனால அந்த கேஸை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டா? இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா நேரடியாக என்னுடைய அப்பா அம்மா வந்து உச்சநீதிமன்றத்துக்கோ இல்லைனா உயர்நீதிமன்றத்துக்கோ ஸ்ட்ரைட்டாக போகலாம். போயிட்டு அங்கே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், அங்கேயும் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த எம்எல்ஏ எங்களுடைய பையனை அடைச்சி வச்சுருக்காங்க, ஸோ அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஆணையை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணுவாங்க. இதை இஷ்யூ பண்ணால் யாராக இருந்தாலும், யாரை அவங்க அடைச்சி வச்சுருக்காங்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு உரிமையை நமக்கு கொடுக்கறது தான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நீதி பேராணை இது. சரிங்களா? இது வந்து ஆர்டிகல் 32 கீழே வரும். சரிங்களா? அதாவது விதி 32 கீழே இந்த உரிமையை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை. சட்டத்துக்கு புறம்பாக யாரையுமே அடைச்சி வைக்க முடியாது. சரிங்களா? இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருப்பான். சரிங்களா? 10 வருஷம் ஜெயிலில் இருக்கான்னு வச்சுங்க. ஸோ அவனை போயிட்டு இந்த மாதிரி ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க, அடைச்சி வச்சுருக்காங்க என் பையனை, அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்ட்டு நம்ம போயிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹைகோர்ட்லேயோ போயிட்டு கேட்க முடியாது. ஏன்னா இது சட்டப்படி நடந்திருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த எம்எல்ஏ என்ன அடைச்சி வச்சது சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கு. நம்ம வாங்கின காசை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்மளை அடைச்சி வைக்கலாமான்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது. ஸோ அப்படி சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை இந்த எம்எல்ஏ பண்ணுறாரு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஆணையை வெளியிட்டு உடனே வந்து என்னை ரிலீஸ் பண்ண வைக்கிது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. நமக்கு எழுத்து தான் பெரிய பிரச்சனை. ஸோ எழுத்து புரியலனாலும் நான் சொல்கிறத வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு அரசு அலுவலர் அவருடைய வேலையை செய்யாதப்ப அவர் அந்த வேலையை செய்ய சொல்லி உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஒரு ஆணையை பிறப்பிக்கும். அதுக்கு பேர் தான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிள் தான் இது. இதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் கூட பார்க்க வேணாம். ஏதோ ஒரு அரசு அலுவலர், ஒரு கலெக்டரோ ஒரு தாசில்தாரோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ கொடுக்கணும், அதை வந்து கொடுக்கல, டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ போய் அந்த பிரச்சனையை சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசு அதிகாரிக்கு எதிராக இந்த ஆணையை பிறப்பிப்பாங்க. நீங்கள் உடனே அந்த வேலையை உங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை இங்கிலீஷில் வந்து ப்ரகிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரகிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் தான் வந்து உச்சபட்ச நீதிமன்றம். சரிங்களா? இதுக்கு கீழே உயர்நீதிமன்றம் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி இந்த கீழ்நிலை நீதிமன்றங்கள் இருக்குது இல்லைங்களா? மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள், இந்த மாதிரியான கீழ்நிலை நீதிமன்றங்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்குன்னு சில வரம்புகள் இருக்கும். சில வரம்புகள், அதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே தான் அவங்க செயல்படணும். அதை மீறி வந்து அவங்க செயல்படக்கூடாது. ரைட்டா? அப்படி செயல்பட்டாங்கன்னா அது செல்லாது. ஸோ அப்படி இந்த மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள், அதாவது கீழ்நிலை நீதிமன்றங்கள் தங்களுடைய வரம்பை மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரகிபிஷன், அதாவது தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம கரூர் கேஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல, அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் நடக்குது இல்லையா, அப்போ வந்து இதை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட்டு வந்து தங்களுடைய அதிகார எல்லையை மீறி செயல்பட்டுருக்காங்க,
சில விஷயங்களை தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாம் அதுக்குள்ளே வந்து டீப்பாக போக வேணாம். ஜஸ்ட் இதை சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். குரூப் 4 லெவலுக்கு இது போதும். கீழ்நிலை நீதிமன்றங்கள் அவங்களுடைய லிமிட்டுக்குள்ளே தான் செயல்படணும். அதை மீறி செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டாங்கன்னா அது செல்லாது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷஷரின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது கரெக்டாக நான் உச்சரிக்கிறேன்னா என்னன்னு தெரில. ஷெர்டியோரியா ஷஷரியான்னு தெரில. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஆவணக்கேட்பு பேராணை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆவணக்கேட்பு பேராணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். ஷஷரியும் ஆல்மோஸ்ட் ப்ரொகிபிஷன் மாதிரி தான். இப்போ இந்த ப்ரொகிபிஷன், அதாவது தடையுறுத்தும் நீதி பேராணையில் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ்நிலை நீதிமன்றங்கள் வந்து அவங்களுடைய வரம்பை மீறி செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஷஷரி, அதாவது ஆவணக்கேட்பு பேராணையில் பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ்நிலை நீதிமன்றம் தன்னுடைய வரம்பை மீறி கொடுத்த தீர்ப்பை வந்து செல்லாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ப்ரிவென்ஷன் மாதிரி, அதாவது ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது இந்த ப்ரொகிபிஷன். தப்பு நடந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது வந்து இந்த ஷஷரி. சரிங்களா? ஆவணக்கேட்பு பேராணைங்கிறது ஒரு கீழ்நிலை நீதிமன்றம் அவங்களுடைய வரம்பை மீறி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதை வந்து செல்லாது, அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்கிறது தான் இந்த ஷஷரி அப்படிங்கிறது ஆவணக்கேட்பு பேராணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தகுதிமுறை வினவும் பேராணை அப்படின்னு ஒன்று இருக்குது. தகுதிமுறை வினவும் பேராணை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இதிலே இருக்குது பாருங்கள், தகுதிமுறை வினவும் பேராணை. ஸோ இதை வந்து குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பொதுப்பணி, அதாவது ஒரு அரசு பணியில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து எந்த தகுதியின் அடிப்படையில் இருக்காங்க, சரியான ஆள் தான் அங்கே இருக்காங்களா அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை தான் அந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு அரசு பணியில் இருக்காங்க, அவங்க வந்து கரெக்டாக தான் அந்த பணிக்கு போயிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ போகலாம். போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை செக் பண்ணுவாங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம், இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னு இருப்பார், அதாவது தலைமை மற்றும் கணக்கு தணிக்கையாளர்னு இருப்பாங்க. அப்புறம் யூபிஎஸ்சி சேர்மேன், உறுப்பினர்கள். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனே சில போஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பதவியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அந்த பதவியில் சரியான ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த பேராணை பொருந்தும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்க வேணாம். சரிங்களா? குரூப் 4 லெவலுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தேவைப்படாது. இப்போ நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து குரூப் 2 குரூப் 1 அளவுக்கு உள்ளது தான். நமக்கு வந்து குரூப் 4 என்ன கேட்பாங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து இதை கொடுத்துட்டு இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு நம்ம படிச்சுக்கிட்டா போதும், ரொம்ப உள்ளே போக வேணாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3ல் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி விதிகள்னு பார்த்தோன்னா 12 to 35 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? இப்போது நம்ம சமத்துவ உரிமையை 14லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 14லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா விதி 32 வரைக்கும் பார்த்துட்டோம். விதி 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதில் தான் இப்போ இந்த 5 பேராணைலாம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து இதில் வரும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், 14 to 32 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு முன்னாடி 12, 13ன்னு 2 விதி இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி 32க்கு அப்புறம் 33, 34, 35ன்னு 3 விதிகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்கல, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கண்டிப்பாக இதை வந்து குரூப் 4 லெவலில் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ரொம்ப கம்மின்னு இல்லை, கேட்கவே மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் குரூப் 2 குரூப் 1 லெவலுக்கு உள்ளது. ஸோ அதனால் இதை வந்து நாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் இதை கண்டிப்பாக பார்க்கணும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், இது ஈஸி தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் புக்கில் கிடையாது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இதில் இப்போ ஃபஸ்ட்டு விதி 12ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இவ்வளோ நேரம் சொன்னோம்ல, அரசு அரசு அரசுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அரசுனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அரசுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு விதி 15 பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், அரசு வந்து ஜாதி,
மதம், இனம், பாலினம் இதை அடிப்படையாக வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், விதி 15ல் நாம் என்ன பார்த்தோம்? அரசு வந்து ஜாதி, மதம், இனம், பாலினம். ஸோ இதை அடிப்படையாக வச்சு யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? இப்போ இதில் இதில் இந்த அரசுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த அரசுனா யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி 12. இப்போ இந்த விதி 12ல் அரசுங்கிறதுக்கு இவங்க சில டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மத்திய அரசை சொல்லியிருப்பாங்க, அதாவது மோடி அவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே மாநில அரசை சொல்லியிருப்பாங்க, நம்ம ஸ்டாலின் அவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் இருப்பாங்க, அந்த முதல்வர் தலைமையிலான அரசு. அதே மாதிரியே உள்ளாட்சி அரசாங்கங்கள். சரிங்களா? ஸோ இதை சொல்லியிருப்பாங்க. இது போக இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம். குரூப் 4க்கு கண்டிப்பாக வேணாம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுவே கேட்குறது கஷ்டம்தான். சரிங்களா? பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ அரசுனா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து இவங்க அரசுன்னு சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷனை கொடுக்கறது விதி 12. ரைட்டுங்களா? ஏன்னா உள்ள ஒவ்வொரு விதியிலையும் அரசு இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அரசுனா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்றாங்க. அடுத்து விதி 13 ரொம்ப ரொம்ப முக்கியம். விதி 13ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வருது. சரிங்களா? அந்த சட்டம் இந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்ததுன்னா அந்த சட்டங்கள் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த விதி 13. லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ஃபண்டமெண்டல் ரைட் ஷால் பி வாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் வண்ணம் அரசால் கொண்டு வரப்படும் சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்கிறது இந்த விதி 13. இப்போ இதுக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாமா? இப்போ இப்படி வச்சுக்கோமே, ஒரு புதுசாக ஒரு சட்டம் ஒன்று அரசாங்கம் கொண்டு வருது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பணக்காரங்கள்லாம் கொலை பண்ணால் அவங்களுக்கு 1 வருஷம் தான் சிறை தண்டனை, ஏழைகள் கொலை பண்ணால் அவங்களுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ரைட்டுங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிற அந்த அடிப்படை உரிமையை இது பாதிக்குது. அதாவது விதி 14 இருக்கு இல்லையா? விதி 14 என்ன சொல்லியிருப்பாங்க? சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இந்த ஆர்டிக்கிள் பாதிக்கப்படும். அப்போ என்ன பண்ணலான்னா, உச்சநீதிமன்றமோ இல்லை உயர்நீதிமன்றமோ, ஸோ இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தான் வரும். சரிங்களா? உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலான்னா, இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் இந்த விதி 13. அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்படும் சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்கிறது விதி 13. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை உரிமைகள் சம்மந்தமாக இன்னும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை வந்து இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடிப்படை உரிமைகளை இந்தியாவின் மகா சாசனம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே இதில் இந்த விதி 32 வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ விதி 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னது அம்பேத்கர். அடுத்து அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை அல்ல அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அடிப்படை உரிமைகள் நமக்கு எப்போதுமே கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறுத்தி வச்சுருவாங்க. இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். எங்கே நடக்குதுன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடக்குது. சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம், வேணாம் டெல்லின்னு வச்சுப்போமே. டெல்லியில் ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டெல்லியில் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து டெல்லிக்கு பொதுமக்கள் யாரும் வர வேணான்னு அரசாங்கம் சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ட்டு டெல்லிக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 19ல் என்ன சொல்லியிருப்பாங்க? நாம் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு உரிமை ஆர்டிகிள் 19ல் நமக்கு இருக்கும். ஸோ இந்த உரிமையை காரணம் காட்டி நம்ம இங்கே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகக்கூடாது. ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காரணத்துக்காக தான் இந்த கட்டுப்பாடை போட்டிருக்காங்க. எங்கே போர் நடக்குது, டெல்லியில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. அதனால் பொதுமக்கள் இங்கே வந்து அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான்
இந்த கட்டுப்பாடை போடுறாங்க. இல்லை நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இந்திய அரசியலமைப்பு விதி 19 கீழே வந்து நான் எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லியிருக்கு, அதனால் அங்கே போய்ட்டு நான் விலாக் பண்ணுவேன், டெல்லிக்கு போய்ட்டு இந்த போர் நடக்கிற இடத்துல நான் விலாக் எடுத்து அதை யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. அப்படி போகிற உரிமை வந்து நமக்கு கிடையாது. ஸோ அப்போது அரசாங்கம் நினச்சா தேவைப்படுற நேரத்தில் இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தது தான், அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை அப்படின்னு புத்தகத்தில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 32 இதுதான் அர்த்தம். அதாவது நமக்கு அடிப்படை உரிமை கிடைக்கலனா நாம் இந்த விதி 32 மூலமாக நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ போகலாம். அவங்க வந்து நமக்கு கிடைக்காத அடிப்படை உரிமையை கிடைக்க செய்வாங்க. சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தாராளமாக போதும். குரூப் 4 லெவலை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதோட வந்து நாம் இந்த கிளாஸை வந்து முடிச்சுப்போம். அடுத்து லாஸ்ட் ரீசனிங் கிளாஸில் நம்ம ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எல் என்பது ப்ளஸ்ஸையும், எம் என்பது மைனஸையும், என் என்பது பெருக்கலையும், பி என்பது வகுத்தலையும் குறித்தால் இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதிப்போம். 14 இருக்குது, 10 இருக்குது, அடுத்து 42 இருக்குது, அடுத்து ஒரு 2 இருக்குது, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், என் இருக்குங்க. என்னன்னா அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெருக்கல் குறி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல் இருக்குது. எல்லுனா அவங்க கூட்டல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பி இருக்குது. பினா வகுத்தல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வகுத்தல் சிம்பிள் போட்டுக்கலாம். அடுத்து எம் இருக்குது. எம்முனா மைனஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ அதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வகுத்தல் பண்ணணும். ஸோ அப்போ 14 × 10 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 42 2ஆல் வகுத்தோம்னா 21ன்னு வரும், -8. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் பண்ணணும். 140 வருமா? ஆமாம், 14 × 8 140 வரும், ப்ளஸ் 21 -8ன்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டல் பண்ணணும். சரிங்களா? ஸோ 140 + 21 போட்டோம்னா 161 வரும், -8ன்னு வரும். 161 8 போயிடுச்சுன்னா பாக்கி 153 வருமா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்கிற இந்த 153. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். இன்ட்டு என்பது ப்ளஸ் எனவும், லெஸர் தென் என்பது மைனஸ் எனவும், ப்ளஸ் என்பது டிவிஷன் எனவும், கிரேட்டர் தென் என்பது பெருக்கல் எனவும், ஸோ இது வந்து பெருக்கல் எனவும், மைனஸ் என்பது ஈக்குவல்ட்டு எனவும், வகுத்தல் என்பது கிரேட்டர் தென் எனவும், ஈக்குவல்ட்டு என்பது லெஸர் தென் எனவும் குறிக்கப்பட்டால் கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்ஷன்லேருந்து தான் ஆன்சர் கண்டுபிடிச்சாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இந்த கொஷினுக்கு வந்து நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த டியை எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கலாம். 3 2 4, அடுத்தது 16 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, அடுத்து 4 இருக்குது. ஸோ இப்போ சிம்பிள்ஸ் வந்து நாம் கொஷினில் கொடுத்துருக்குற மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதணும். இங்கே இன்ட் இருக்குது. இன்ட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஸர் தென் இருக்குது. லெஸர் தெனுக்கு மைனஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் இருக்குது. வகுத்தலை வந்து கிரேட்டர் தென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் இருக்குது. கிரேட்டர் தென்னுங்கிறத இன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஃபைனலாக ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸை வந்து டிவிஷன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பகுதி. சரிங்களா? அதேமாரி இது ஒரு பகுதி. அதாவது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி இந்த என்ன சொல்கிறது, இந்த சைடு உள்ளது கிரேட்டர் தென்னாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தால் நம்ம பண்ணுறது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடு உள்ளதை சால்வ் பண்ணுவோமா? ஸோ போர்ட் மாஸ் ரூலில் வந்து இதை பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த குறியீடு வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் சிம்பிள் மாதிரி தான். ஈக்குவல் சிம்பிள் எப்படி ரெண்டுத்தையும் பிரிக்குமோ, லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிக்குமோ, அதே மாதிரி இந்த கிரேட்டர் தென் லெஸர் தென் என்ன பண்ணோன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த சைடு உள்ளது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், இந்த சைடு உள்ளது சின்னதாக இருக்கும். இதுதான் இந்த சிம்பிளுக்கான அர்த்தம். ரைட்டுங்களா?
ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கூட்டல் பண்ணோம். 3 + 2 5 வந்துடும். -4ன்னு இருக்குது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே கிடைக்க போகிற நம்பர் வந்து கண்டிப்பாக 1ஐ விட சின்னதாக இருக்கும். சின்னதாக இருந்தால் தான் இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், 16 × 2 ÷ 4ன்னு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை தான் எடுத்துப்போம். 2 ÷ 4 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இப்போ 2 ÷ 4 இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1/2ன்னு வருமா? ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 16 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது 16 × 1/2ன்னு வருமா? இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா இங்கே 8ன்னு வந்துடும். அப்போது 1 > 8ன்னு வருது. இது கரெக்டானா கரெக்டு கிடையாது. ஏன்னா 8 தான் பெருசு, 1 சின்னது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் டி வந்து நமக்கு வராது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சி ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்கிற நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். 5 இருக்குது, 2 இருக்குது, திரும்ப 2 இருக்குது, 10 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது. ரைட்டுங்களா? சரி, இப்போ சிம்பிள்ஸை மாற்றலாமா? கிரேட்டர் தெனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ்ஸுக்கு வகுத்தல்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஈக்குவல்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல்ட்டுனா ஸ்மாலர் தென் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஸ்மாலர் தென்னுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மாலர் தென்னா மைனஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக இன்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்டுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்பர்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிம்பிள்ஸை கொண்டு வந்து போடுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வகுத்தல் எடுத்துப்போம். 2 ÷ 2 1ன்னு வந்துடும். இங்கே 5 இருக்குது. இப்போ 5 × 1ன்னு வரும். 5 × 1 5 தான். அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு செக் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளஸில் இருக்க ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இங்கே இது ப்ளஸில் இருக்குது, இங்கே இது ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ 10 + 18ன்னு வரும். சாரி, 10 + 8 சேர்த்தோன்னா 18ன்னு வந்துடும். -4ன்னு இருக்குது. ஸோ 18 - 4 பண்ணோன்னா 14ன்னு வரும். ஸோ அப்போ இது கரெக்டாக வந்துடுது. சரிங்களா? பாருங்கள், 5 < 14 இது கரெக்டாக இருக்குது. 5ங்கிறது சின்ன நம்பர், 14ங்கிறது அதை விட பெரிய நம்பர். ஸோ கரெக்டாக வருது. அப்போ டெஃபினட்டாக வந்து இந்த ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சராக இருக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் வேணால் இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வராது. ஸோ இதுதான் கண்டிஷனை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு ஏதாவது போர்ட் மாஸ் ரூல் உண்டா, இதை ஏதாவது பண்ணுமாலாம் யோசிக்காதீங்க. புதுசாக படிக்கிறவங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஈக்குவல்ட் மாதிரி தான். எப்படி ஒரு ஈக்குவல்ட்டுங்கிறது லெஃப்ட் சைடில் உள்ளதையும் ரைட் சைடில் உள்ளதையும் சமம்னு சொல்லுதோ, அதே மாதிரியே இந்த ஸ்மாலர் தென் என்ன சொல்லணும்னா லெஃப்ட் சைடில் உள்ளதை சின்னதுன்னு சொல்லுது, ரைட் சைடில் உள்ளதை பெருசுன்னு சொல்லுது. சரிங்களா? அதேமாதிரி இந்த சிம்பிள் என்ன சொல்லுது? லெஃப்ட் சைடில் உள்ளதை பெருசுன்னு சொல்லுது, ரைட் சைடில் உள்ளதை சின்னதுன்னு சொல்லுது. ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 16 - 8 ÷ 4 + 5 × 2 8 என்பது சாத்தியமாக கீழ்கண்ட எந்த 2 குறியீடுகளை இடமாற்றி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதும் ரைட் சைடில் உள்ளதும் சமம். சரிங்களா? அப்படின்னு வரணும்னா இதில் எந்த 2 குறியீடை இடமாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதைக்கு நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு கிடைக்காது. சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதை சால்வ் பண்ணிங்கன்னா 8ன்னு வராது. அப்போ லெஃப்ட் சைட்லேயும் 8ன்னு வரணும்னா எந்த 2 குறியீடை வந்து இடம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸை எழுதிடுவோம். 16 8 4 5 2 = 8. சரிங்களா? இப்போ பாருங்கள், மைனஸ்னு இருக்குது. சாரி இதை தான் பார்க்கணும் இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா வகுத்தல் இருக்கிற இடத்துல நாம் வந்து பெருக்கலை போடணும், பெருக்கல் இருக்கிற இடத்துல வகுத்தலை போடணும். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா பெருக்கலை போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்குது, பெருக்கல் இருக்கிற இடத்துல நம்ம வகுத்தலை போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பெருக்கல் வகுத்தலுங்கிற இந்த 2 குறியீடுகளை மட்டும் இடமாற்றி எழுதியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன் ஏவை நம்ம எடுத்திருக்கோம், அதனால் அப்படி இடமாற்றி எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணுவோமா? 16 - 8 × 4 + 5/2 அப்படின்னு வந்துடும்.
அடுத்து பெருக்கல் பண்ணுவோம். 16 மைனஸ் 32 ப்ளஸ் 5/2 = 8ன்னு வரும். அடுத்து வந்து நாம் கூட்டல் பண்ணணும். 16 + 5/2ன்னு வரும், ரைட்டுங்களா? 16 + 5/2 மைனஸ் 32 = 8ன்னு இருக்கும். ஸோ 2 16 32, 32 + 5 37, 37/2 மைனஸ் 32 = 8. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே கொண்டு வந்தோன்னா 64ன்னு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சைடு 8ன்னு கிடைக்காது, ஏன்னா இப்போ 37ன்னு இருக்கும். மைனஸ் இதை இங்கே பெருக்கணுன்னா 64/2ன்னு வரும். அப்போ ஆன்சரே பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் பியை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கான முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்களில் தவறானது எது? இன்னைக்கான ரெண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இடம்பெற்றுள்ள சொற்களின் சரியான வரிசையின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இன்னைக்கான கடைசி கேள்வி, கீழ்கண்ட எந்த நாள் பூரண சுயராஜ்ய தினமாக, அதாவது முழு சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது? அடுத்த கொஷின் பாருங்கள். 16 - 8 ÷ 4 + 5 × 2 = 8 என்பது சாத்தியமாக கீழ்கண்ட எந்த 2 குறியீடுகளை இடம் மாற்றி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? அதாவது இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது இல்லையா, இதில் இந்த ரைட் சைடு இருக்கிறதும் லெஃப்ட் சைடு இருக்கிறதும் சமமாக வரணும்னா இதில் எதை நாம் ஃபாலோ பண்ணணும்? அதாவது 2 குறியீடுகளை மட்டும் இடம் மாற்றி எழுதணும். அது எந்த 2 குறியீடுகள் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நாம் அப்படியே எழுதிப்போம், சரிங்களா? = 8ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சைடு இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு இதே 8 கிடைக்கணும், சரிங்களா? பட் சால்வ் பண்ணால் நமக்கு 8 கிடைக்காது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல் எடுத்துப்போம். 16 - 8 ÷ 4னா 2ன்னு வந்துடும். ப்ளஸ் 5 × 2 = 8. இப்போ அடுத்து பாருங்கள், பெருக்கல் எடுத்துப்போமா? 16 - 2 + 10 = 8ன்னு வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். 16ஐயும் 10ஐயும் கூட்டுவோம், 26ன்னு வரும். 26 - 2 = 8ன்னு வரும். மைனஸ் பண்ணோன்னா 24 = 8ன்னு வரும். அப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் சமமாக இல்லை, சரிங்களா? சமமாக வரணும்னா இந்த குறியீடு இருக்கு இல்லையா, ஒரு 4 குறியீடு, இதில் ஏதோ 2 குறியீடை மட்டும் இடம் மாற்றி எழுத சொல்கிறாங்க. அது எந்த 2 குறியீடு அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதோ 2 குறியீடை நம்ம இடம் மாற்றி எழுதுனா இந்த பக்கமும் நமக்கு 8ன்னு கிடைக்கும், இந்த பக்கமும் நமக்கு 8ன்னு கிடைக்கும். ஸோ அது எந்த 2 குறியீடு அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்லேருந்து தான் வந்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏவை எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏவை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது வகுத்தலையும் பெருக்கலையும் மட்டும் இடம் மாற்றி எழுத போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் இருக்கிற நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். 2 8. ஸோ இதில் வந்து நாம் இப்போ வகுத்தலையும் பெருக்கலையும் தான் இடம் மாற்றி போட போகிறோம். மற்ற குறியீடுகளை அப்படியே போட்டுக்கலாம். = இங்கே மைனஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். 4க்கு 5க்கு இடையில் ப்ளஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வகுத்தல் இருக்குது, நாம் என்ன பண்ண போகிறோம்னா அங்கே பெருக்கலை போட போகிறோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்குது, அந்த இடத்துல நாம் வகுத்தலை போட போகிறோம். இப்போ இதை சால்வ் பண்ணால் 8 கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? வகுத்தல் பண்ணுவோம். 16 - 8 × 4 + 5/2 அப்படின்னு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பெருக்கல் பண்ணுவோமா? 16 - 8 32 + 5/2 அப்படின்னு வந்துடும். ஸோ அடுத்து வந்து இதை நம்ம இது பண்ணோன்னா 16ஐயும் 5/2 கூட்டுவோம். 16 5/2 கூட்டினா 2 16 32 வந்துடும். ப்ளஸ் 5 37 வருமா? 37/2 மைனஸ் 32 அப்படின்னு இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், 37. ஸோ 2 பெருக்கணும்னா 64ன்னு வந்துடும். /2ன்னு இருக்கும். = இந்த பக்கம் 8ன்னு இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணால் 8ன்னு வருமானா? வராது. ஆன்சரே பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வரும்.
அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு ஆன்சராக வராது, அது தப்பாக வருது. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஷன் பியை வச்சு செக் பண்ண போகிறோம். அடுத்து நாம் ஆப்ஷன் பியை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 16, 8, 4, 5, 2, 8ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் அதுக்கப்புறம் வந்து வகுத்தல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டை மட்டும்தான் நம்ம இடம் மாற்றி எழுத போகிறோம், மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படியே எழுதிக்கலாம், பெருக்கல் அப்படியே எழுதிக்கலாம், ஈக்குவல்ட்டாக அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கா, மைனஸுக்கு பதிலாக நம்ம வகுத்தலை போட போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் இருக்கா, அதுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுவோம், வகுத்தல் பண்ணுவோம். 16/8னா 2ன்னு வந்துடும், -4 ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுவோம்னா பெருக்கல் பண்ணுவோமா, 2 10. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அடுத்து இது ரெண்டுத்தையும் கூட்டுவோமா, 2யும் 10யும் கூட்டினோன்னா 12ன்னு வந்துடும். 12 - 4 = 8ன்னு வரும். ஸோ அப்போ 12 - 4ங்கிறது 8 தான். இப்போ 8 = 8ன்னு வந்துடுச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ டெஃபினட்டாக வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் வேணால் இதையும் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வகுத்தலுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுங்க, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக வகுத்தல் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸுக்கு பதிலாக பெருக்கலை போடுங்க, பெருக்கலுக்கு பதிலாக மைனஸை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆன்சர் வராது, 8 8ன்ட்டு வராது, வேறு ஏதாவது தான் வரும். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், a + b = 2c மற்றும் c + d = 2a என்றால் இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் நார்மல் மெத்தடில் அதை சால்வ் பண்ணலாம். a + b = 2c. ஸோ இதை வந்து ஒரு ஃபார்முலான்னு வச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா c + d = 2aன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். சரியா? செகண்ட் ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டுத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டினா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் உள்ளதை கூட்டிக்கணும், அதேமாதிரி ரைட் சைடில் உள்ளதையும் கூட்டிக்கணும். லெஃப்ட் சைடில் உள்ளதை கூட்டினோன்னா a + b, அடுத்து வந்து ப்ளஸ் c + dன்னு வந்துடும், c + dன்னு வந்துடும். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2c + 2a அப்படின்னு வந்துடும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இங்கே c இருக்குது, இங்கே a இருக்குது, இங்கேயும் வந்து c இருக்குது, a இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த CAவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அதாவது பியையும் டியையும் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இந்த சியையும் ஏவையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்கே ஆல்ரெடி 2c + 2aன்னு இருக்குது. ஸோ சியும் ஏவும், அதாவது சியும் ஏவும் இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ இங்கே வந்தால் என்ன ஆகும்னா மைனஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 சியில் ஒரு சி போயிடுச்சுன்னா பாக்கி ஒரு சி இருக்கும். அதேமாதிரி 2 ஏவில் ஒரு ஏ போயிடுச்சுன்னா பாக்கி ஒரு ஏ இருக்கும். அப்போ b + d = c + a அப்படின்னு வரும். இல்லை மாற்றி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? b + d = a + c அப்படின்னு அதை எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அதான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதே கொஷினை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்பர்ஸ் வச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்தால் நீங்கள் இந்த மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். பட் இதில் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டாங்கன்னா நம்ம நம்பர் வச்சு ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது.